ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். தேஜாஸ் நெட்வொர்க் 17%, 15%ன்னு 2 நாட்களாக உயர்ந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன? என்ன ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலுக்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இல்லைனா கோவை ட்ரேடர் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வர நியூஸஸ் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேஜாஸ் நெட்வொர்க் 1400 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு நிறுவனம். எப்போது 2024 மே, ஜூன், ஜூலையில் கிட்டத்தட்ட 1500ன்னு வச்சுக்கலாம் ஒரு ரவுண்ட் ஆஃபாக, சரிங்களா? ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே கரெக்ஷன் வந்து நடந்தது. சாரி, 80% நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக இந்த பங்கு ஐபிஓ டைமில் வந்த அந்த ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த ஐபிஓ ப்ரைஸ் இருக்குன்னா ஐபிஓ ரிலீஸ் ஆன உடனே இந்த பங்கு கிரியேட் பண்ண ஒரு நல்ல ஒரு ஹைனா 474.95 ரூபா. இந்த ஹையை நம்ம எடுத்துப்போம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒரு ஹையை வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த பங்கு ட்ரேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் இதை கிரியேட் பண்ணியிருக்கு. செகண்ட் டைம் இதை வந்து அவ்வளோ ஈஸியாக கடந்து போகாமல் இதை ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் வந்து நடந்திருக்கு. நிறையா கேண்டல்ஸ்டிக்ஸ் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில்லையே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனதை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் தென் எப்போ சாலிடாக ஒரு பிரேக் அவுட் நடந்ததோ அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ரேலியை கொடுத்துச்சு. பட் இப்போ பங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏரியாவை கிராஸ் டவுன் கீழே பண்ணி வந்திருக்கு. கரெக்டாக இந்த ஒரு ஏரியாவில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஏரியா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா இன்னுமே கன்சிடர் பண்ணப்படுது. பிரேக் அவுட் இதை தாண்டி நடக்கும்போது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அது வரைக்கும் இதில் அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்துடாதீங்க. பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா டார்கெட் 917 வரைக்கும் உயர வாய்ப்புகள் இருக்குது. பட் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போ வேணால் ரிவர்சல் நடக்கலாம், எங்கே வேணால் பிரேக் அவுட் நடக்கலாம், பார்த்துருங்க.